Varakanda Tangom. Welcome to Gully Classroom. This is the third lecture of the unit Age of Industrialization, Chapter 5 of History. In the complete topic we will study about hand labor and steam power. அதாவது ஏற்கனவே ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சாச்சு, காட்டன் மில் கண்டுபிடிச்சாச்சு, இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இங்கிலாந்து லேண்ட்ஸ்கேப்ல, பிரிட்டனோட லேண்ட்ஸ்கேப்ல அப்படியே ஸ்டாக்ஸ் ஆஃப் சிம்னிஸோட இருக்குன்னு படிச்சிட்டோம். இப்போ இத்தனை நாள் ஹேண்ட் பவரை நம்பி இருந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எப்படி நடந்துகிட்டாங்க? ஹேண்ட் பவர் வெர்சஸ் ஸ்டீம் பவர், which did better? எது கடைசியில யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, எது கடைசியில காலத்தின் செட்டப்ல ஒரு இடத்தை பதிச்சுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். வாக்கனா hand labor and steam power. The entire thing is happening in Victorian Britain. Victorian Britain அப்படினா என்ன? Victorian Britainனா Queen Victoria Britain ஆண்ட காலத்துக்கு பேர் Victorian Britain. It was from the year 1836 to 1901. Queen Victoria இந்த பீரியட்ல தான் ஆட்சி பண்ணாங்க. அப்ப இந்த பீரியட்ல a lot of people from the countryside are coming to the cities. எதுக்கு? They are searching for jobs. ஏதாவது ஒரு வேலை தேடி a lot of poor peasants are coming from countryside to the cities. அப்ப there was an abundance of labor. ஏகப்பட்ட பேரு வேலை கேட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. Wages were very low. சம்பளம் மிக மிக கம்மியாக இருந்துச்சு. அப்ப இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாது. சம்பளமும் கம்மி, ஆளுக வேலைக்கும் எச்சு. So the wages were very low. There was no shortage of labor. So the industrialists preferred very cheap human labor that was easily available rather than using machines with very high capital investment. Capital investment அதிகம் பண்ணக்கூடிய machines யூஸ் பண்றதை விட எதை யூஸ் பண்றது ஈஸி, சீப்பா, காசு கம்மியா, வேஜஸ் லோவா கிடைக்கக்கூடிய ஹியூமன் லேபர் யூஸ் பண்ணலாம். சரி சார், அப்போ ஹேண்ட் லேபர் எப்படி சார் யூஸ் ஆச்சு? a lot of seasonal workers were using hand labor. அதென்ன சார் seasonal workers? in a lot of industries production fluctuated with season. குறிப்பிட்ட சீசன்ல மட்டும் அதிகப்படியான ப்ரொடக்ஷன் பண்ணணும்ங்கற கட்டாயமாகுது. there is a need for extremely high production in a very particular period of the year. சார் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாங்க சார். வாக்கனா gas works and breweries. சார் gas worksனா என்ன சார்? வீட்டை ஹாட்டா வச்சுக்கிறதுக்காக அந்த காலத்து பிரிட்டன்ல they used gas. அதுக்கு பேரு gas works. breweries-னா சரக்கு செய்யறவங்க. so இவங்க ரெண்டு பேரும் they were busy during cold months. yes sir, because cold monthsல தான் ரெண்டு பேத்துக்குமே அதிகமான டிமாண்ட் இருந்துச்சு. in a similar condition books and printers, book binders and printers இருக்காங்களா, இவங்க எல்லாம் they were given heavy work. எப்போ? during Christmas, just before December. அந்த காலத்துல கிறிஸ்மஸ் அப்ப everybody used to send cards, they used to gift each other, and the gifting paper, அதே மாதிரி books, carol books, bibles, they will sell like anything. அப்போ book binders and printers were very busy during this period of Christmas, just before Christmas in December. repairing and sprucing up ships. அப்ப ships repair பண்றதும் sprucing up பண்றதும். ships எப்ப போர்ட்ல இருக்கும்? யூசுவலா சம்மர்ல ships they will be in their voyages. எங்கயாவது ஒரு இடத்துல போய் ட்ரேடிங் பண்றது it will be done in summer. அப்ப எப்ப வந்து மெயின்டெனன்ஸ் வர்க் நடக்கும்? it will be done during winter at the waterfront. waterfrontனா ports இருக்கிற இடத்துல winterல they will be doing repairing of ships. இந்த மாதிரி எல்லாம் gas works, book binders, sprucing up ships seasonal work was happening because of increased seasonal demand. சரி சார், in 19th century அமெரிக்கா இதே மாதிரி ஹேண்ட் லேபர் தான் அதிகம் யூஸ் பண்ணாங்களா? கிடையாது கண்ணா. இங்கதான் அமெரிக்காவும் பிரிட்டனும் வேறுபடுது. அமெரிக்கால இந்த பீரியட்ல லேபர் ஷார்டேஜ் இருந்ததுனால they went with mechanical power. America compensated labor shortages with
வித் மெக்கானிக்கல் பவர். அதிகமான மெஷின்ஸ் இந்த பீரியட்லயே போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே கண்ணா, லெட் அஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, we will look about how hand labor played a very important role with respect to skilled artisans. Sir, skilled artisans அப்படின்னா என்ன சார்? skilled artisans அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேலைய ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டு பண்ணி தரவங்க. உதாரணத்துக்கு கார்பெண்டர் இஸ் a skilled artisan. ஏன்னா அவரு அந்த கார்பென்ட்ரிய கத்துக்கிறாரு. ரைட், வாக்கண்ணா. இப்போ skilled artisans இருக்காங்க, அவங்க they are manufacturing a lot of goods. சரி சார், mechanized machines இருக்குது, mechanized mills இருக்குது. These things are producing a lot of goods. அப்ப machines நிறைய goods produce பண்ணுது. ஓகே, அதே மாதிரி skilled artisans நிறைய பொருட்களை ப்ரொடியூஸ் பண்றாங்க. they are producing a lot of things. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஃபர்ஸ்ட், machines என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? machines are producing uniform and standardized goods. உதாரணத்துக்கு இந்த பேனா பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா இருக்கு, ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கு. ஒரு கடையில ஒயிட் போர்ட்ல எழுதுறதுக்கு பேனா வாங்கணும் நான் போய் கேட்டேன்னா யூசுவலா இப்படிதான் இருக்கும். ஏன்? this is produced by a machine. ஒருத்தர் ஹேண்ட் லேபர்ல உட்கார்ந்து இத பண்ணிக்கிட்டு இல்ல, மிஷின் பண்ணுது, அசெம்பிள் பண்ணுது, வெளியில அனுப்புது. so this is a uniform standardized good. and இந்த மாதிரி அந்த காலத்துல யூனிஃபார்மா இருக்கிற goods எதுக்கு சார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க? for mass market, நிறைய பேர் கன்சியூம் பண்ண. also it was produced for exporting to the colonies. coloniesக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்கு they were producing such uniform standardized goods with the help of machines. சரி சார், hand laborல what was happening? skilled artisans என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? skilled artisans were doing a lot of goods with intricate designs and specific shapes. குறிப்பிட்ட ஷேப்லயும் நுணுக்கமான டிசைன்லயும் ஏகப்பட்ட பொருட்கள் they were in high demand. உதாரணத்துக்கு அந்த காலத்து பிரிட்டன்ல there were 500 types of hammers, 45 kinds of axes. அப்ப வெறும் சுத்தியல் மட்டுமே 500 டைப் வச்சிருந்தானுங்க. கோடாரி 45 வகையில வச்சிருந்தானுங்க. ரைட் சார். அப்போ இந்த மாதிரி intricate designsல manufacture பண்றதுக்கு what is needed? human skill is needed. எது சார் தேவையில்ல? mechanical energy is not needed. mechanical energy தேவை கிடையாது. சரி சார், let us look at handmade products. handmade products எதை சார் குறிப்பிடுது? இந்த மாதிரி ஒரு skilled artisan பண்ற handmade products, what is it signifying? அத பார்த்தோனே மத்தவங்களுக்கு என்ன தோணுது? it is signifying refinement and class. அது ஒரு கெத்து. எது ஒரு கெத்து? handmade products யூஸ் பண்றதே ஒரு கெத்து. பிராண்டட் டி-ஷர்ட் போட்டிருந்தா ஒரு கெத்துன்னு இன்னைக்கு சொல்றோமா? அதே மாதிரி அந்த காலத்துல handmade ஐட்டம், இந்த 500 வெரைட்டியான ஹேமர்ஸ்லயோ 45 ஆக்சஸ்லயோ ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணினா மரண கெத்து. rather than using a uniform machine made good. ரைட் கண்ணா. இப்போ who is preferring this? aristocrats are preferring this. bourgeois, the well-to-do middle class are preferring this. the new middle class are preferring this. the upper classmen of the society are preferring goods which are made by hand labor, by skilled artisans. சரி சார், இந்த மாதிரி இந்த மக்கள் skilled artisans பண்றாங்க இல்லையா, how were they depicted in the society? சொசைட்டில இவங்களை எப்படி காமிச்சாங்க? the 19th century artists skilled artisans எப்படி காட்டுறானா, workers எப்படி காட்டுறானா, they are idealizing workers. workers கெத்தா காட்டுறான். எப்படினா they are suffering hardships. ஏகப்பட்ட துன்பங்கள் ஃபேஸ் பண்றாங்க. யாரு? இந்த workers. எதுக்கு? for the development of the nation, for the improvement of the nation அப்படின்னு சொல்லிட்டு they are shown as geths of யாரு சார்? பிரிட்டன். சரி கண்ணா, அப்ப skilled artisans பத்தி பார்த்தாச்சு. hand labor versus machine எது கெத்தா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாச்சு. அப்ப
எது கெத்து? ஹேண்ட் லேபர் இந்த சூழ்நிலையில மரண கெத்தா இருந்திருக்கு. அடுத்தது abundance of labor is making life very hard for the workers. வேலை செய்யறதுக்கு ஊரெல்லாம் ஆள் இருக்கும் போது அத்தனை பேருக்கும் சிரமமா இருக்கு. abundance of labor, யார கூப்பிட்டாலும் வேலை செய்வாங்க. அப்ப labor becomes cheap, wages becomes cheap, right? என்ன நடக்குது அப்படின்னா கண்ட்ரி சைட்ல இருந்து சிட்டில there is a chance of a job, வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற தகவல் வந்தாலே hundreds of people are tramping from the countryside to the city. அதனால சார் tramping, கூடு கூடுன்னு ஓடுறதுக்கு பேரு tramping. சரி வா, அப்போ they are tramping from the countryside to the city in search of jobs. அப்ப இத்தனை பேர் இருக்கும்போது எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சதா சார்? அதுதான் இல்ல. எப்பேற்பட்ட பீப்புளுக்கு வேலை கிடைச்சது? people who had social connection, சோசியல் கனெக்ஷன் உள்ள மக்களுக்கு வேலை கிடைச்சது. என்ன சார் சோசியல் கனெக்ஷன்? ஏற்கனவே சிட்டில இருக்கிற ஒரு ஃபேக்டரியில ரிலேட்டிவோ ஃப்ரெண்டோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா with their reference, people when they are coming from the countryside were able to get easy jobs in the factories. அப்ப எனக்கு யாரும் தெரியலனா அப்போ they were not able to get easy jobs. சார் இப்படி ஜாப் கிடைக்கலனா இந்த மக்கள் எல்லாம் நைட் எங்க சார் தங்குனாங்க? கனா கொடூரமா இருக்கும். பார்க்கலாம் எங்க தங்குனாங்கன்னா they stayed under bridges, பெரிய பெரிய பாலங்களுக்கு கீழே தங்குனாங்க. they stayed in night shelters. நைட் ஷெல்டர்ஸ்னா என்ன? நைட்டு தங்கறதுக்காக சில வீடுகள் வாடகைக்கு விடப்பட்டுச்சு சீப்பா. they were called as night shelters. அது இல்லாம they also stayed in workhouses. சார் workhouses-னா என்ன சார்? workhouses were maintained by the government. governmentல there was this particular group called as poor law authority. இந்த poor law poor authority இவங்க என்ன பண்ணாங்கன்னா they helped to manage the poor people. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நாட்டுல இருக்கிற ஏழை பாலைங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்ப they managed what is called as workhouses. ரைட், இந்த ஒர்க் ஹவுசஸ்ல ஸ்டே பண்றது இட் வாஸ் a traumatic experience. traumaticனா மிக மிக பிரஷர் தரக்கூடிய, சிரமம் தரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் சார் அப்படி என்ன சார் நடந்துருது? கண்ணா மக்கள் எல்லாரும் வந்து ஒரு நாள் நைட் ஸ்டே பண்றதுக்குள்ள they were subjected to medical examination. ஃபுல்லா அவங்கள மெடிக்கலா செக் பண்ணி தங்கறதுக்கு முன்னாடி டிசீசஸ் இல்லையான்னு பாப்பாங்க. பாடிஸ் வேர் கிளென்ஸ்டு, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி குளிக்க வைப்பாங்க. clothes were purified, அவங்க துணியெல்லாம் கட்டாயப்படுத்தி என்ன பண்ணுவாங்க? துவைச்சிட்டு they were also were forced to do hard labor. அது என்ன சார் hard labor? அவங்க பே பண்ணணும்னு கிடையாது. எங்க தங்க? ஒர்க் ஹவுசஸ்ல தங்க. ஆனா அவங்க ஸ்டே பண்றதுக்கு பதிலா ஹார்ட் லேபர் பண்ணணும். கண்டிப்பா கடுமையான வேலை பண்ணுவோம். அதன சார் ஹார்ட் லேபர். ஹார்ட் லேபர்னா கடுமையான வேலை, வேர்வை சிந்தக்கூடிய வேலைக்கு பேர் என்ன? ஹார்ட் லேபர். சரி, சில மக்கள் எப்படி சார் வாழ்க்கைய வாழ்ந்தாங்க? some people are always moving, நாடோடிகள் மாதிரி. they were selling very small goods, சின்ன சின்ன பொருட்களை வித்துக்கிட்டு டெம்பரவரியா எங்க வேலை கிடைச்சாலும் செஞ்சுக்கிட்டு they were simply moving across the places. சரி சார், இப்படித்தான் அதிகமான லேபர் இருந்ததுனால மக்கள் துன்பப்பட்டாங்க. நல்லா கவனி, அதிகமான பேர் வேலை தேடி கண்ட்ரி சைட்ல இருந்து சிட்டிஸ்க்கு வந்ததுனால because there was an abundance of labor who were searching for jobs. This is the pain experienced by them. சரி, இந்த பீரியட்ல there was a wage increase, கொஞ்சோண்டு சம்பளம் அதிகமாச்சு. ரைட் சார், இந்த somewhat wage increase, திருப்பியும் சொல்றேன், என்ன wage increase? somewhat wage increase. பெருசா ஹெல்ப் பண்ணிருச்சா சார்? அதுதான் பண்ணல. ஏன் சார்? பிகாஸ் இந்த பீரியட்ல நெப்போலியானிக் வார் இஸ் ஹேப்பனிங். அதன சார் நெப்போலியானிக் வார், டேக் ஃபால் ஆஃப் நெப்போலியன், பிரெஞ்சு ரெவல்யூஷன். அங்க போயிரு, நெப்போலியன் ஒரு கட்டத்துல தோத்து போவார்னு சொன்னேனா. அப்ப இந்த பீரியட்ல பிரிட்டன் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? டீம் சேர்ந்து யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு? நெப்போலியன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. ஒரு போர் நடக்குது அப்படின்னா மக்களுக்கு சரியா எக்கனாமிக் டெவலப் பண்ண முடியாது. எக்கனாமிக் சிச்சுவேஷன் will become drastically lowered. சரி, அப்போ
during the Napoleonic Wars, because Britain is participating in it, there was a sharp price rise. வேலை எல்லாம் அதிகமாயிடுச்சு. அப்ப சம்பளம் என்னத்தான் அதிகமானாலும் அதே அளவுக்கு விலைகளும் அதிகமாயிட்டதுனால சம்பளம் அதிகமானது அர்த்தமே இல்ல. நீயே கணக்கு பண்ணு. ஓகே, லெட் அஸ் சே 30,000 ரூபாய் நீ சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்க. 30,000 ரூபாய் சம்பளம் 40,000 ரூபாயா மாறிடுது. ஆனா பொருளோட விலை டபுள் ஆயிருது. ஏதாவது அர்த்தம் இருக்கா? அர்த்தமே கிடையாது. சரி, ரியல் வேல்யூ ஆஃப் த வர்க்கர்ஸ் salary is actually coming down. ஏன் coming down? Real value of the workers salary is actually coming down because of the sharp price rise during Napoleonic Wars. Okay, இப்போ workers income was dependent on what? Workers ஓட income எதை நம்பி இருக்குது? அது வேஜ் ரேட்டை நம்பி இருக்குது. எதை நம்பி இருக்குது? வேஜ் ரேட். வேஜ் ரேட்னா என்ன அப்படின்னா என்ன சம்பளம், அதாவது அன்னைக்கெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு சம்பளம். 1 மணி நேரம் ஒர்க் பண்ணினா இவ்வளவு சம்பளம். அப்ப அந்த 1 மணி நேரத்துக்கு அந்த யூனிட் டைமுக்கு எவ்வளவு சம்பளம் தந்தாங்கங்கறத நம்பி இருக்கு. எவ்வளவு காலம் வேலை பார்த்தாங்கங்கறத நம்பியும் இருக்குது. ரைட். 1850ஸ்ல 10% of the urban population was extremely poor. சொத்துக்கே வழி இல்லாம தான் 10% சிட்டில poor people இருந்தாங்க. ரைட் சார். இவ்வளவு மோசமான சிச்சுவேஷன் இருந்துச்சா சார்? இருந்துச்சுடா. ரைட், வா. Let us study about spinning jenny. Spinning jenny is a very very important question. Okay, வாக்கனா. Spinning jenny. Who designed spinning jenny? James Hargreaves designed spinning jenny. What did spinning jenny do? Spinning jenny is a machine. That machine speeded up spinning process. Spinning na enna? பஞ்ச நூலா மாத்துற process பேரு spinning. ரைட். அப்போ அதை எப்படி சார் பண்ணுவாங்க? பஞ்ச போட்டு திரிப்பாங்க, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பஞ்சு திரிபட நூலா மாறிடும். இதுக்கு சுத்துற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்போ ஸ்பின்னிங் ஜெனி ஜேம்ஸ் ஹார்கிரீவ்ஸ் கண்டுபிடிச்சது இட் ஸ்பீடட் அப் ஸ்பின்னிங் ப்ராசஸ் அண்ட் ரெடியூஸ்ட் லேபர் டிமாண்ட். எப்படி சார் பண்ணும்? ஒரு பெரிய வீல் போட்டுக்கிட்டாரு. அந்த ஒரு பெரிய வீலை சுத்தினா ஒரு ஸ்பிண்டில் சுத்தாது. ஸ்பிண்டில்னா என்ன சார்? நூலை சுத்தி வைக்கிற ஸ்மால் காம்போனன்ட் இப்படி இருக்கும். இதுல நூறு சுத்தி இருக்கும். திஸ் பர்టిక్యులர் இதுல நூறு சுத்தி இருக்கும். இட் இஸ் கால்ட் a spindle. அப்போ ஒரு பெரிய வீல் சுத்தினா இந்த மாதிரி நிறைய ஸ்பிண்டில்ஸ் இருக்கும். எல்லா ஸ்பிண்டில்ஸும் கரகரன்னு சுத்தும். வீல் சுத்தினா இந்த இடத்துல ஒரு 10-12 ஸ்பிண்டில் சுத்தும். அப்ப 10 பேர் நின்னு சுத்த வேண்டிய ஸ்பிண்டில்ஸ ஒரே ஒருத்தங்க சுத்தி ஈஸியா வேலையை முடிச்சிடலாம். So this will give a reduced labor demand. ஆளுகளுடைய தேவையை குறைக்கும். அப்ப turning a single wheel, I am repeating myself, turning a single wheel sets in motion a number of spindles which will help us to create several threads which are spun at the same time, which helps to spin several threads at the same time. இத பெண்கள் பார்க்கும்போது when women are looking at this, what is happening? Fear of unemployment is happening. பெண்கள் ஐயோ 10 பேர் 10 பொண்ணுங்க சுத்துற வேலைய இது ஒரே மிஷின் பண்ணி போடுதே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. So because of fear of unemployment, female workers are turning hostile. What are they doing? They are attacking the new machines. புது machines இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. This issue with respect to spinning jenny continued for some time. ரைட் கண்ணா. ரெண்டு குட்டி டாபிக். என்ன? சீசனல் ஒர்க் ஃபார் த புவர். அப்ப புவருக்கு ஆல்ரெடி எங்கெங்கெல்லாம் சீசனல் ஒர்க் இருக்குன்னு பார்த்துட்டோமா? எனக்கு ஒரு கேள்வி. அப்போ விண்டர்ல let us say they are working in the water front for sprucing up ships. அப்ப சம்மர்ல என்ன சார் பண்ணுவாங்க? They will be left on the streets without any work. எந்த விதமான வேலையும் இல்லாம they will be on the streets. அப்ப some of them will return to the countryside after winter. விண்டருக்கு அப்புறம் countryside போய் they will look for labor in rural areas. அப்ப சிட்டில இத்தனை நாள் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க சம்மர் அப்ப எங்க வேலை தேடுவாங்க? they will be searching it in rural areas. சரி சார், இப்படி இத்தனை பேர் வேலைக்கு இருக்கும்போது how எல்லாத்துக்கும் வேலை எப்படி சார் கிடைச்சது? இந்த இடத்துல தான் there was a lot of increase in building activity. ஏகப்பட்ட building activity அதிகமாகுது. சிம்பிளா சொல்லணும்னா a lot of constructions were happening. roads பெருசு பண்றாங்க,
பழைய ரயில்வே ட்ராக்ஸ இன்னும் நீளம் பண்றாங்க, புதுசா நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸை கிரியேட் பண்றாங்க, டனல்ஸ தோன்றாங்க, சியூவர்ஸ் போடுறாங்க, டிம்பர் ஸ்கேஃபோல்டிங்ஸை எரெக்ட் பண்றாங்க. சார் டிம்பர் ஸ்கேஃபோல்டிங்ஸ்னா என்ன சார்? ஒரு வீடு கட்டும் போது கட்டைய வச்சு என்ன பண்றாங்க, கட்டுறாங்க. எதுக்கு? அதுல ஏறி தானே வீட பூசறது, பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் பண்றாங்க. அதுக்கு பேரு ஸ்கேஃபோல்டிங். ஒரு வீடு கட்டும் போது பூசறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் கட்டை கட்டுவாங்க. அதுக்கு பேரு இட் இஸ் கால்ட் as timber scaffolding. டிம்பர் அப்படின்னா மரம், டிம்பர் அப்படின்னா மரம். ரிவர்ஸ் வேர் எம்பேங்க்டு. எம்பேங்க்மெண்ட்னா என்ன சார்? கரைய ஸ்ட்ராங் பண்றதுக்கு பேரு எம்பேங்க்மெண்ட். பேங்க் அப்படின்னா கரையா, நல்லா கவனி, பேங்க் அப்படின்னா கரையா. அப்ப கரைய ஸ்ட்ராங் பண்றதுக்கு பேரு எம்பேங்க்மெண்ட். அப்போ இந்த கம்ப்ளீட் லெக்சர்ல என்ன சார் படிச்சிருக்கோம்? இந்த கம்ப்ளீட் லெக்சர்ல இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஈரால, இந்த ஏஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல மக்களுடைய சிச்சுவேஷன் என்ன, சீசனல் ஒர்க் எப்படி இருந்துச்சு, ரைட், ஸ்கில்ட் ஆர்டிசன்ஸ் உடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அபண்டன்ஸ் ஆஃப் லேபர் மக்களுடைய வாழ்க்கைய எப்படி துன்பம் பண்ணிச்சு, அண்ட் ஸ்பின்னிங் ஜெனிய ஏன் எல்லா விமன் ஒர்க்கர்ஸும் போட்டடிச்சாங்க, என்ன பண்ணாங்க, போட்டடிச்சாங்க. சரி கண்ணா, that's more or less the end of this particular lecture. Hope you enjoyed this lecture. We will continue this in the next lecture. Yes.